லேண்டை வித்து தான் வருமானம் வருது. அதனால அதுக்காகத்தான் நாங்க களத்தில் இறங்கியிருக்கோம். நியாயப்படி மத்திய அரசுக்கு நாங்க அனுமதி இருக்கு, ரைட் ஆஃப் யூஸ் வாங்கியிருக்கோம், அது எங்க இடம் தான், 100 வருஷம் எங்களுக்கு தான் மத்திய அரசு சொன்னாலும் கூட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். எல்லா நிலமும் ஒரே மாதிரி கிடையாது. இது ஏதோ காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாலைவன நிலமோ காட்டு பக்கத்தில் போற நிலமோ இல்ல, பிரைம் லேண்ட். அதையும் நம்ம பெட்ரோலியத்துறை செயலருக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பிரைம் லேண்ட் சார், இது மற்ற இடம் மாதிரி பார்க்காதீங்க, இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஜோன், விலை உயர்ந்த நிலங்கள். இதற்கு தனியா நீங்க ஆவணம் பண்ணுங்க அப்படின்னா நாங்க உறுதியா அவங்களோட இருக்கோம். நிச்சயமா அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்புறோம். தமிழ்நாட்டில் மத்திய அரசு எல்லா ஸ்கீமும் அறிவிச்சிருக்காங்க, அது மாநில அரசோட நிதி பங்கீடு இருக்குது, ஆனா நாங்க மட்டும் தான் கொடுக்குறோம்னு சொல்லி ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை நான் அரசியல் பேச விரும்பலீங்கன்னா இந்த கேள்விகள் நான் பதில் சொல்றேங்கன்னா, முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்தில் இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது, மாநில அரசு நாங்க தான் அதிகமா கொடுக்கிறோம். ஒரு வீடு கட்டுற திட்டமா 81% நாங்க கொடுக்கிறோம், மத்திய அரசு கம்மியா தான் கொடுக்குது, இந்த திட்டமா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ல போறாருன்னா, ஆமாம் நிறைய திட்டங்கள் 60-40 ரேஷியோ, அதாவது மத்திய அரசு மாநில